உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து காணல் நீரை போன்றது, பாலைவனத்தில் ஒரு சிறு நீரை போன்றது, ஒரு தொட்டு நீரை போன்றது, காணல் நீரை போன்றது. கமல தல ஜல ஜீவன தலமல, அதாவது ஒரு குளத்துல தாமரை இருக்கு, தாமரை இலை இருக்கு, தாமரை இலை மேல ஒரு சிறு துளி தண்ணீர் விழுது, தண்ணீர் வந்து தத்தளிச்சுட்டே இருக்கும், அந்த இலை நிக்காது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஸ்டடியா இருக்காது. தாமரை இலை மேல தண்ணீர் இருந்தா ஸ்டடியா இருக்குமா? இருக்காது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படி தத்தளிச்சுட்டே இருக்கும். பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தை நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஸோ இது வந்து கோவிந்ததாச கவிராஜருடைய பாட்டு, பஜகுரே மன ஸ்ரீநந்த நந்தனா. அந்த பாட்டு இது வந்து மிகவும் அழகான பாட்டு. பஜகுரே மன ஸ்ரீநந்த நந்தனா அபய சரணாரவிந்த ரே துர்லப மாணவ ஜனம சத் சங்கே தாரோ ஏ பவ சிந்து ரே. இந்த பவ சிந்துவை நம்ம வந்து கடக்கணும். துன்பக்கடலை கடக்கிறதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருநாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். மனித பிறவில தான் அது முடியும். மனித பிறவி தவிர வேற எந்த பிறவிலும் இது முடியாது. பகவான் கிருஷ்ணரோட திருநாமத்தை உச்சரிக்க